வணக்கம் அவர்களே. இந்த வீடியோல முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க போறோம். அனுரகுமார் திசாநாயக்கா சில விடயங்களை வலியுறுத்திருக்கிறார். முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல செக் கொடுத்திருக்கின்றார். அதாவது பல செக்கை வைத்திருக்கிறான்னு சொல்லணும், கொடுத்திருக்கான்னு சொல்லி சொல்லக்கூடாது, செக் வச்சிருக்கான்னு சொல்லி சொல்லணும். அதே போல மக்களுக்கும் சில விடயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார். மக்கள் உண்மையில எந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவராக ஒரு டெபினேஷன் உண்டு, அதாவது ஒரு வரவிலக்கணத்தை கொடுத்து அதைத்தான் அதுக்குரிய வேலை தான் செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். முதல் விஷயமே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதிய கொடுப்பனங்கள் எல்லாமே நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் அதுக்குரிய சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இதே போல இது மட்டும் இல்ல, இறக்குமதி, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களோட சிறப்பு சலுகைகளை பயன்படுத்தி வாகன இறக்குமதிகள் செய்ய இயலாது. அதே போல பாராளுமன்ற கேன்டீன்லையும் கூட அவ சாப்பிடுற சாப்பாடுக்குரிய செலவை அவ தான் காசு கையால கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது 2000 ரூபாய் செலவானா அந்த 2000 ரூபாவும் பாராளுமன்ற உறுப்பினரே கொடுத்துக்கலாம். அதாவது அங்க 50% 75% எல்லாம் இல்லை, முழு காசும் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கின்றால். இதுதான் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் அப்படின்னு சொல்லியும் இதுக்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கின்றார். இங்கதான் சில விஷயங்கள் பிழைக்குது அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். எங்களை பொறுத்த வரைக்குமே ஓகே, இப்ப இலங்கை இப்படி போனா வளரும் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதே மாதிரி ஏற்கனவே பல நாடுகள் போயிருக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். எப்படி இந்த ஆரம்பம் வந்தான்னு சொல்லி சொன்னால், இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கம், அதாவது என்ன 48 இருந்து பிறகு வந்தார்கள் இல்ல 80களுக்கு பிறகு வந்த அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து நாட்டை கடுத்து தான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்த அப்படின்னு சொல்லியும் இப்போ ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லிதான் மக்கள் அனுராவை தெரிவு செய்திருந்தார்கள். அனுரா அதே ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட கொள்கையில இருக்கட்டும், இல்லது வேற ஒரு குறிப்பிட்ட கொள்கையை மக்கள்லயோ இலங்கையிலயோ திணிக்கிற ஒரு வேலை பார்க்கிறார் அப்படின்னு தான் தெரியுது. சரி, இது எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இவ சொல்ல வர விடயம் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் என்ன கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டம், எல்லாரும் உழைக்கணும்ன்றது கம்யூனிஸ்டம். அப்ப அதுக்குள்ள வரைக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, ஏற்கனவே இதே மாதிரியான நாடுகள் நிறைய வந்திருந்தது. மக்களுக்கு இவ்வளவு காலம் இருந்த நிலைமை அரசாங்கத்தின் இதில் இருந்த சலிப்புல மக்கள் புதுசா ஒரு தெரிவு செய்யறது வளமை அடக்கிற ஒன்றுதான். ஆனால் மக்கள் எப்பவும் என்னத்தை விரும்புவார்கள், அதாவது சமூகம் என்னத்தை விரும்புன்னு சொல்லிச்சுன்னா சொகுசாக வாழ்றதுதான் விரும்புமே ஒழிய தாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் நாட்டை முன்னேற்றணும்னு ஒரு நாட்டுக்காரருமே விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கேக்க இவ எல்லாரும் மக்கள் எல்லாரும் கஷ்டப்படணும், அதுதான் மாற்றம் அப்படின்னு சொல்லி இவரா சொல்லிக் கொள்றது அது தண்ட விருப்பத்தை மக்கள்ல திணிக்கிறதுன்றது எவ்வளவு தூரம் இலங்கை மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள போயினும் அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. காரணம், இப்ப இவர் ஒரு வருஷமா இல்ல 2-3 வருஷத்துல இதை சொல்லி ஏதாவது டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம். ஆனா ஒரு நிலைத்த காலத்துல மக்கள் இதை சரியான முறை எடுப்பாங்கன்றத இல்லை என்னன்னு சொல்லணும். காரணம், ஏற்கனவே பல நாடுகள் இந்த மாதிரி, அதாவது சோவியத் யூனியனில் இருந்த நாடுகள் இருக்கட்டும், வேறு நாடுகளாக இருக்கட்டும், இல்லை சைனாண்ட கண்ட்ரோல் இருந்த நாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி போனதுகள். அப்படி அதை முடிவெடுத்து போனது. காரணம் என்ன, அந்த நேரம் இருந்த அரசியல் மக்களோட கஷ்டங்களை வச்சுக்கொண்டு போனாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் மக்கள் மாறிடுவாங்க. மக்கள் எப்படி மாறுவான்னு சொன்னா, மக்களை பொறுத்தவரைக்கும் இப்ப எல்லாருமே மேற்கத்தியத்தின் அந்த சொகுசு தான் பிடிக்கும். எல்லாரும் அப்படித்தான் வரணும், நாடு அப்படித்தான் மாறணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் இங்க வேற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வரும். அதாவது என்ன, எல்லாரும் வேலை செய்யணும் பண்ணணும், சொகுசான்ற கதையே இல்லை அப்படின்றதான் வருது. அதாவது நீங்க இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்களே இவ்வளவு தூரம் மறுக்கப்படுதுன்னு சொன்னா, சாதாரண மக்களுக்கு எவ்வளவு தூரம் மறுக்கப்படும் அப்படின்றத நீங்க எதிர்காலத்துல எவ்வளவு தூரத்துக்கு இருக்க பெறமன்றதை மிக கவனமாக நீங்களே விளங்கிக் கொள்ளணும். இப்போ உதாரணமா அந்த ஆட்டோவில் கலட்டினதுல எல்லாமே நீங்க உங்களோட விருப்பத்துக்கு இருக்கலான்றதான் அடிப்படை காரணம். வேற காரணங்கள் இருந்தாலும் சொல்லப்பட்டாலும் கூட அடிப்படை அவையின் கொள்கையின்படி பார்த்தால் நீங்கள் மக்கள் எல்லாருமே நாட்டுக்காக தான், நாட்டின் இந்த திட்டத்துக்கு தான் நீங்க இருக்கலாம் இல்லையா, உங்களோட இஷ்டத்துக்கு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்கலாது அப்படின்றதான் அதுல சொல்லப்பட்ட செய்தி. அதே தான் எல்லா இடத்துலயும் வரப்போகுது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு இறுக்கம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அடுத்து மக்களுக்கு எவ்வளவு இறுக்கம் வரும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதை மக்கள் விரும்புவாங்க இல்லை. ஆனா இந்த நேரம் என்ன செய்யலாம்னு ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். ஆனால் இதே மாதிரி நாடுகள், இதே மாதிரி போன நாடுகள் எல்லாம் குறிப்பிட்ட காலம் நல்லா தான் இருந்தது. இதில் வச்சுக்கொண்டு நல்லா இருந்த மாதிரி இருந்தாலும் ஒரு கட்டத்துல மக்கள் அரசுக்கு எதிராக 2 கிளர்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். முக்கியமாக மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவோட இதிலெல்லாம் நடந்திருக்கின்றது. இலங்கைக்கு என்ன மாதிரி அப்படின்றது தெரியல, பார்க்கலாம். இதெல்லாம் இப்படி போகணும்னு சொல்லி இதெல்லாம் நீங்க சில சொல்ல இந்த பிள்ளையா இதெல்லாம் சரியான, நீங்க சின்ன சின்ன ஒரு சிறிய கோணத்துல பார்க்க இதெல்லாம் சரி மாதிரி தெரியும், இல்ல நாடு வளர போற மாதிரி தான் தெரியும். நாங்க தொலைநோக்கு ஆய்வுல ஒரு பெரிய ஃப்ரேம்ல பார்க்கிறேன் இப்படி எல்லாம் போனாக்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றும், இந்த நாட்டை முன்னேற்ற போறோம் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ரீதியில தனிப்பட்டவருடைய சுதந்திரத்தை அடக்கிறது எல்லாம் எப்படிப்பட்ட பின்விளைவுகளை வரலாறு ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறது நாங்கள் சொல்லிக்கொள்றோம். இது ஒரு பெரிய சிக்கலுக்குரியன்னு சொல்லணும். காரணம், உங்களுக்கு டக்குன்னு தெரியாது. காரணம், உங்களுக்கு ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கிற அப்படின்னால நீங்க அதுல இருந்து வெளியில வரணும் பண்றதுக்கான நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்க. சாதாரணமா சொன்னா தெரியாது. இப்ப தமிழ்நாடு எடுத்து பாருங்களேன், அதிமுக ஓட் போடுவாங்களா ஏன்னு கேட்டால் திமுக பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்ப அதிமுக பிடிச்சி ஓட் போட்டவங்களே இல்லை. ஏன்,
அவங்க இங்க தெற்காசிய மக்களுடைய மனநிலையே அப்படித்தான் இருக்கும். அதற்கும் பிடிச்சி ஓட் போடுறல மஹிந்த ராஜபக்ச பிடிக்கலன்னு அனுராவுக்கு ஓட் போட்டிருப்பாங்க ஒழிய அனுராவை பிடிச்சி அனுரா இப்படித்தான் செய்ய போறான்னு கொள்கையில் அறிஞ்சு போடுறதில்ல. இப்ப அனுரகுமார் திசாநாயகா சொல்றார் மக்கள் வந்து இப்படி ஒரு மாற்றம் தான் எதிர்பார்த்துன்னு சொல்லி ஓட் போட்டாக்களுக்கு அடுத்து ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கணும். அனுராண்ட கொள்கைகள் தேர்தல் சொல்லப்பட்ட விஞ்ஞானம் எத்தனை பேர் படிச்சிருக்கணும் அதுல கேள்வியில கேட்டு மார்க்ஸ் போட்டு பார்த்தா தெரியும். அங்க 10 மார்க்ஸ் வைக்க முடியாது. ஏனென்றா ஒரு தடவை படிச்சிருக்கோம். அனுரா என்ன செய்ய போறான்றது அவருக்கு யாருக்குமே தெரியாது. அதை கொடுத்து அடிச்சு கொடுத்த சரியில்லை சொன்ன ஒரே எல்லாமே உண்மையில சரியா கேட்டவனு கிட்ட செய்ய மாட்டாங்க. இது புலியான இடம் இல்லை. மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அதுவும் என்ன இலங்கை மக்கள் இந்தியா இந்த மாதிரி தெற்காசிய மக்களுடைய மனநிலையே அப்படித்தான். அவர்கள் அனுரா போடுறதுக்கு காரணம் அனுரா விரும்பி இல்லை. ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தில் இருக்கிற வெறுப்பு தான் நீங்க விருப்பமா மாறுது ஒழிய அனுரா வச்சு ஒன்று இப்படி பிளான் பண்ணுவோம் இதெல்லாம் செய்யறாரு அனுரா இப்படி நான் சொல்றாரு செய்ய போறார் அதான் அவனை தெரிஞ்சு போட் போடுறது. இப்ப நீங்கள் அதை கவனமா வந்து கையாளணும். காரணம் மக்கள் தெரிஞ்சிருந்தா போட் போட விட்டுருப்பாங்க. விளங்குது. அப்ப அது ஒரு பெரிய சிக்கல். அதே போல தெரியாமல் இந்த மாதிரி மக்கள் தந்த பெரும்பான்மையை வச்சுக்கொண்டு நாட்டுக்கு நல்லா செய்யணுன்ற பேர்ல முழுமையா ஒரு சிஸ்டம் சேஞ்சுன்ற பேர்ல ஏதோ எல்லாம் செய்யறது ட்ரை பண்றதும் வந்து மக்களை உடனடியா கோவத்துக்கு கொண்டு போகும். ஆனா டக்குன வழிகாட்ட மாட்டேன் உள்ளதான் போச்சு கொண்டு போகணும். காரணம் அவன் சரி செய்யணுமല്ലോ. இப்போ உடனே இந்த வீக்கை காட்ட மாட்டேன் வீக்னஸ் வந்து காட்ட மாட்டாங்க. ஆனால் என்ன சரியான ஒரு சான்ஸ் பார்த்து கொண்டு இருப்பாங்க. அந்த நீங்க சின்ன இதுல சரக்குவியல் இல்லை ஒரு பிள விடுவியல் அந்த சின்ன புளிய பெட்டுசாக்கி அவங்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுவார்கள். மேற்கத்திய முக்கியமா மேற்கத்திய சக்திகளோடு தான் இது வந்து நடக்கும். இது வளமையா நாங்க இலங்கையில நடக்கணும்னு விரும்பல. ஆனால் என்ன வளமையா இந்த மாதிரி போனாங்களெல்லாம் இப்படிலாம் நடந்திருக்குது. டக்குனு இப்ப உங்களுக்கு அனுரா வந்து பெரிய ஆளுமை இருக்கிறது காரணம் வந்து உங்களை அனுராண்ட ஆளுமை இல்லை. ஏற்கனவே இருந்தவங்களுக்கு ஆளுமை இல்லாம இருந்த தலைவர்களை நீங்க ஒப்பிட்டு பார்த்து ஓகே இவ சூப்பர் அப்படின்னு தான் பாக்குறீங்க. அந்த உங்களை ஒப்பிடுதான் உண்மையில அனுரா வந்து பெரிய காட்டுதொழிய நீங்க உண்மையில அனுரா பெரிய ஆண்டு பாக்குறதுக்கு பாக்குறீங்களாடா இல்லையா? நீங்க அனுரவை பார்க்கல. நீங்க அனுரா சொல்ற விஷயம் நீங்க கேட்டதே இல்லை. இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இப்பவும் என்ன கேட்கிற மாதிரி நடிக்கிறீங்களே ஒழிய உண்மையா நீங்க கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு அது அக்கறை இல்லை. அப்ப எங்களை தெரிவு செஞ்சாச்சு நீங்களே நாட்டை பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்ற மாயத்தை வந்து மக்கள் இருக்கணும். ஒழிய உண்மையா அனுரோட சேர்ந்து இணைஞ்சு எல்லாம் செய்ய போறோம் இப்ப நாட்டெல்லாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்க போறோம்ன்ற கதையெல்லாம் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் அது அவன் அகராதிலேயே மக்கள் அகராதில இல்லையென்றே சொல்லிக்கொள்ளலாம். சரி அனுரா ஏதோ செய்ய போறான்னு சொல்லி கொண்டிருக்கிறார். அதுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்துக்களையும் போட்டுக்கணும். அதாவது ஏதோ செய்யறாருன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. அது செய்யறோம் இது செய்யறோம் அதிரடி எல்லாம் வந்து கொண்டிருக்குது. பார்க்கலாம் இது எங்கவே முடிய போகும்னு சொல்லி திருப்பவும் சொல்றேன். நீங்க சிறிய கோணத்துல சின்ன வட்டத்துல தான் அதை பாக்குறீங்க. எல்லா விஷயம் என்ன சொன்னா சாதாரண மக்கள் அப்படித்தான் பார்க்க போறீங்க. நாங்கள் ஒரு பெரிய இடத்துல ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறோம். விளங்குறாக்கள் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்தை முன்வைங்கள். நன்றி.